இந்த இடத்த ஃபஸ்ட்டு டேப் பண்ணிக்கிட்டே இந்த இடத்தோட பேர் கராத்தே சாப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த இடத்துல போல் நீங்கள் இஎஃப்டி டேப்பிங் செய்யணும். பணம் சேர என் குரு சொன்ன நம்பர் 1 அட்வைஸ். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஏன் பணம் சேமிக்க முடியல தெரியுங்களா? இதுக்கான பதில் என் குரு எனக்கு சொன்னார். அவர் சொன்ன அந்த ஒரு லைனில் என்னோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 6 மாதத்தில் என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம் தந்த கேம் சேஞ்சர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அட்வைஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிக்கவும் சம்பாதிச்ச பணத்தை ப்ராப்பராக சேமிக்கவும் தேவையான மைண்ட் செட் அது ரிலேட்டடான வீடியோஸை நான் என்னோடய சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரூவன் சிஸ்டம். பல பேர் இதை ஃபாலோ பண்ணி அவங்களோட லைஃப்பில் அவங்களோட கடனெல்லாம் அடைச்சி அதோட அடுத்த லெவலான பணத்தை சேமிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த சிஸ்டத்தை நான் தொடர்ந்து 6 மாதம் ஃபாலோ பண்ணி என்னுடைய லைஃப்பில் நான் பெரிய ரிசல்ட் எல்லாம் பார்த்த பிறகு தான் இன்றைக்கி உங்களோட இதை நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வெல்த் மாஸ்டரி கிளாஸில் என்னோட மணி கோச் எனக்கு சொன்ன அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியை பார்க்கலாம். ராகுல்னு ஒரு இளைஞர் இருக்கார். அவர் வாழற ஊரில் மாரத்தான் போட்டி அறிவிக்கிறாங்க. அவருக்கு அதில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ போய் பேர் கொடுத்துட்டு வராரு. அந்த நாளுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த நாளும் வருது. சரியான நேரத்தில் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் மாரத்தானில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ராகுலும் ஓட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆனவுடனே ஒவ்வொருத்தராக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராகுல் எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் போய் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஓடிட்டுருக்காரு. பல மணி நேரம் ஆகுது. ராகுல் ஓடிக்கிட்டே இருக்காரு. அவருக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஆகியும் எப்படி நம்ம இன்னும் அந்த சக்ஸஸ் பாயிண்ட் போய் அடைய முடியல நம்மளால் அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறது அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் வச்சுருக்க அந்த ட்ரெட்மில்ல அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை நாள் ஆனாலும் அவர் போய் அந்த சக்ஸஸ் பாயிண்ட் அடைய முடியுமா? அடையவே முடியாது இல்லையா? அதே போல் தான் நம்மள பல பேரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ரேஸில் ஓடுறோம். ஆனால் அதுக்கான ப்ராப்பரான ட்ராக்ல ஓடுறோமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ராகுல் ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளும் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி அதே இடத்துல பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே இடத்துல நம்ம சுழண்டுட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர் ட்ராக்ல ஓடுறதுக்கு நீங்கள் உங்களோட மணி ஐடென்டிட்டியும் மணி மைண்ட் செட்டையும் மாற்றி அமைச்சிக்கும் போது நிச்சயமாக ப்ராப்பர் ட்ராக்ல ஓடி சீக்கிரமாக உங்களாலையும் பணம் சம்பாதிக்க முடியும் அண்ட் ஈஸியாகவும் பணம் சம்பாதிக்க முடியும். என் குரு எனக்கு சொன்ன அந்த அட்வைஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். என் குரு எனக்கு நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னுடைய மணி ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். மணி ஃப்ரீக்வன்சி அப்படின்னா பணத்தின் அலைவரிசை. அதாவது அலைவரிசை அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பணத்தின் அலைவரிசை அப்படின்னா பணத்துக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக நம்ம இயங்கும் போது மட்டும்தான் நம்மளால் பணத்தை ஈஸியாக சம்பாதிக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ரேடியோ மிர்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரேடியோ மிர்ச்சிங்கிற அந்த ரேடியோ ஸ்டேஷன் நம்ம கேட்கணுன்னா 98.3 ஹெர்ட்ஸில் வச்சாதான் அதில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க பாட்டு நம்ம கேட்க முடியும். ஒருவேளை நம்ம 90லையோ இல்லாட்டி 100லையோ வச்சா நமக்கு பாட்டுக்கு பதிலாக வெறும் சத்தம் தான் வரும் இல்லையா? அதே போல தான் நம்மளும் பணத்துக்கு ஈக்குவலாக அந்த அலைவரிசையில் இயங்கும் போது மட்டும்தான் நம்மளால் பணத்தை பெரிய அளவில் அட்ராக்ட் பண்ண முடியும். என்னுடைய மணி கோச் என்னுடைய மணி ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு என்னோட கோச் 30 கொஷின்ஸ் கொடுத்தாரு. அது எல்லாத்துக்கும் நான் ஹானஸ்ட்டாக ஆன்சர் எழுதும்போது தான் நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிப்போம். ஒரு தயக்கம் இருக்கும். அது போல் தயக்கமுள்ள அந்த இடங்கள் தான் நம்மளுடைய மணி பிளாக்ஸ். ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் நம்ம ஹீலிங் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்பராக நம்மளோட ஆழ்மனதை விட்டு வெளியேற்றும் போது தான் நம்மளுடைய மணி ஃப்ரீக்வன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். என் கோச் எனக்கு கொடுத்த 30 கொஷின்ஸ்லேருந்து பவர்ஃபுல்லான 10 கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 10 கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு 6 மார்க்குக்கு மேலே கிடைச்சா உங்களோட மணி ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை 6 மார்க்குக்கு கம்மியாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் என்னுடைய லைவ் ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே நீங்கள் உங்களோட மணி ஃப்ரீக்வன்சியை ரொம்ப ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நான் பத்மாவதி மணி மைண்ட் செட் கோச், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய மணி மாஸ்ட்ரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மணி ஃப்ரீக்வன்சி, மணி ஐடென்டிட்டி அண்ட் மணி மைண்ட் செட் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிக்க முடியும். அதாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான மனநிலை அண்ட் உங்களுடைய பண அடையாளம் இதெல்லாம் மாற்றி அமைச்சிக்கும் போது உங்களுடைய கடனை நீங்கள் 6 மாதத்தில் அடைக்க முடியும். அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் அடைய நினைக்கிற உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் ஒரே வருஷத்தில் அடைய முடியும். இதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இந்த கொஷின்ஸை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். அதாவது FTBA
ஃபீலிங்ஸ், தாட்ஸ், பிலீஃப் அண்ட் ஆக்ஷன். இந்த 4 விஷயமும் தான் ஒருத்தருடைய மணி ஃப்ரீக்வன்சியை டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ், அதாவது காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபீலிங்ஸ் அப்படின்னா பணம்னு சொன்னோடனே உங்கள் உடம்பு எப்படி ஃபீல் பண்ணுது? ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக அப்படி உணர்றீங்களா, இல்லாட்டி ரொம்ப டென்ஷனாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபீலிங். 2வது தாட்ஸ். பணம்னு சொன்னோடனே உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள்லாம் உருவாகுது? சிலருக்கு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தோணலாம், சிலருக்கு என்னோட கடன்லாம் அடைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணலாம். ஸோ பணத்தை பற்றி உங்கள் மனசில் பணத்தை இப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிலீஃப் அப்படிங்கிறது உங்கள் ஆழ் மனதில் பணத்தை பற்றின நம்பிக்கைகள். இது தாட்ஸை விட ரொம்பவே பவர்ஃபுல். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கோ அதுதான் பிலீஃபாக மாறுறது. 4வது ஆக்ஷன். பணம் விஷயத்தில் நீங்கள் என்னெல்லாம் முடிவு பண்ணுறீங்க, அதாவது பணம் முடிவுகளில் நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறீங்களா, இல்லை ஒரு பயத்தோடு பதட்டத்தோடு முடிவெடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ஷன் பார்ட் ஆஃப் மணி. இந்த 4மே ரொம்பவே பவர்ஃபுல்லான தூண்கள், மணி ஃப்ரீக்வன்சியை டிசைட் பண்ணுற இந்த தூண்கள். இந்த 4 விஷயமும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட மணி ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். நம்ம பணத்துக்கு எதிராக வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பேட்டர்னை நம்ம ரிவர்ஸில் மாற்றணும். அதாவது பணத்துக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறத மாற்றி பணத்துக்குன்னு உள்ள அலைவரிசை இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக அண்ட் அதுக்கு மேட்ச் ஆகிற அந்த லெவலில் நம்ம இயங்கணும். அப்போ தான் நம்மளால் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த 10 கொஷின்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்க்க போகிற அந்த கொஷின்ஸில் நீங்கள் மார்க் போடும்போது எந்த கொஷின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தயக்கம் இருக்கோ, இல்லாட்டி நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலையோ, அதெல்லாம் உங்களுடைய பண தடைகள் உள்ள இடம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் என்னோட லைவ் செஷனில் உங்களோட பண தடைகளை மட்டும் ஹீல் பண்ணுறதில்ல, அதுக்கான மூல காரணம், அந்த பணத்தடை உருவாகிறதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதையும் நான் ஹீல் பண்ணுறேன். ஹீலிங் அப்படின்னா பணத்தை பற்றின பயம், கவலை, ஏமாற்றம், சின்ன வயசில் நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள், இதெல்லாமே நம்ம மனதில் அப்படியே மறக்காமல் நம்ம அப்படியே உள்ளே வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் நம்ம மனசை விட்டு வெளியேற்றுறது தான் ஹீலிங் அப்படிங்கிறது. இது செய்யும்போது மட்டும்தான் நம்மளுடைய மணி ஃப்ரீக்வன்சியை நம்ம ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது என்னோட ஹீலிங் செஷனில் நான் லைவாக சொல்லி கொடுக்குறேன். நான் என்னோட ஹீலிங் செஷனில் மணி பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட அடுத்த ஸ்டெப்பான ரீஇன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது உங்களுடைய புதிய பண அடையாளத்தை உங்கள் ஆழ் மனதில் விதைக்கிறது, அந்த ஸ்டெப்பும் நான் ப்ராப்பராக செய்வோம். என்னோட கோச்சிங் செஷனில் ஹீலிங் அண்ட் ரீஇன்ஸ்டாலிங் ரெண்டுமே ப்ராப்பராக நான் சொல்லி கொடுப்பேன். இப்போது அந்த FTBA பேஸ்டு கொஷின்ஸை பார்க்கலாம். 10 கொஷின்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ், இந்த 2 டாப்பிக்கும் சேர்த்து 4 கொஷின்ஸ் பார்க்கலாம். பணம் பற்றி யோசிக்கும் போது நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸ்டாக உணர்றீங்களா அப்படின்னா 1 மார்க் போட்டுக்கலாம். 2வது கொஸ்டின், நீங்கள் பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னா 1 மார்க் போட்டுக்கோங்க. 3வது கொஸ்டின், உங்களுக்கு ஒரு பொருள் தேவை, அதை வாங்கணும், ஆனால் உங்கள் கையில் இப்போ பணம் இல்லை. அப்போது உங்களுக்கு என்ன தோணும்? நான் நல்லா சம்பாதிச்சு இந்த பொருளை வாங்குவேன் அப்படின்னு நினைப்பீங்களா? அப்போது 1 மார்க் போட்டுக்கோங்க. 4வது கொஸ்டின், உங்களை விட மற்றவங்க அதிகமாக சம்பாதிக்கிறத பார்க்கும்போது அதை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பீங்களா? அதாவது நம்மளும் அவங்கள போல் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? அப்படின்னா நீங்கள் 1 மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது பிலீஃப் ரிலேட்டடான கொஸ்டின், பணம் சம்பாதிக்கிறது ஈஸி அப்படின்னு நம்புறீங்களா அப்படின்னா 1 மார்க் போட்டுக்கோங்க. அடுத்த கொஷின், பெரிய அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னா 1 மார்க் போடுங்க. அடுத்த கொஷின், இது ஆக்ஷன் பார்ட்டில் வர்ற கொஷின்ஸ். இப்போது நீங்கள் எந்த கடனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னா 1 மார்க் போட்டுக்கோங்க. 8வது கேள்வி, நீங்கள் அடுத்த 3-6 மாதத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடியாக வச்சுருக்கீங்களா? ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு எப்போ யாருக்கு வேலை போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிஸ்னஸில் அடுத்து என்ன நடக்கணும் ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக அடுத்த 3 மாதத்துக்கு தேவையான அவசர கால நிதி நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 1 மார்க் போட்டுக்கலாம். 9வது கொஸ்டின், உங்களுடைய இன்கம் உங்கள் செலவை விட 2 மடங்கு இருக்கா அப்படின்னா நீங்கள் 1 மார்க் போட்டுக்கோங்க. 10வது கொஸ்டின், உங்களோட சம்பளத்தில் உங்கள் பிஸ்னஸில் வர்ற வருமானத்தில் ஒரு மாதமும் 10% எடுத்து நீங்கள் டிசிப்ளினாக சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னா 1 மார்க் போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுடைய மணி ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களோட மணி ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எனக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போது இப்படி ஆன்சர் பண்ணும்போது எதுக்கெல்லாம் நீங்கள் மார்க் போடலையோ அந்த இடங்கள் தான் உங்களுக்கு பணத்தடைகள் உள்ள இடம். அதை EFT அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஹீலிங் மெத்தட் மூலிமா அதை ஹீல் பண்ண முடியும். இப்போது அதை ஷார்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். EFT அப்படிங்கிறது நம்ம உடம்புல 10 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸில் நம்ம டேப் பண்ணுவோம். அப்படி டேப் பண்ணும்போது அங்கே ஸ்டோர் ஆகிருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ், பணத்தை பற்றின அந்த பயம், கவலை, நம்பிக்கைகள், அது எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ண முடியும்.
இது டேப்பிங் மெத்தட். இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்டில் நம்ம இப்படி டேப் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை நம்ம சொல்லணும். இப்போது நம்ம ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கொஷினை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம இப்போ EFT செய்யலாம். பணம் சம்பாதிக்கிறது ஈஸின்னு நம்புறீங்களா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டேன் இல்லையா. ஒருவேளை அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணல அப்படின்னா அது உங்களுடைய மணி பிளாக் உள்ள ஒரு இடம். ஸோ அதுக்கு எப்படி EFT செய்யலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். EFT டேப்பிங் இப்படி தான் செய்யணும். அதாவது இந்த இடத்த ஃபஸ்ட்டு டேப் பண்ணிக்கிட்டே ஒரு சென்டென்ஸை 3 முறை சொல்லணும். இந்த இடத்தோட பேர் கராத்தே சாப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நான் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்பினாலும் என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். நான் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்பினாலும் என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன் அண்ட் முழுமையாக ஏற்றுக்கிறேன். நான் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்பினாலும் என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன் அண்ட் முழுமையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு 3 முறை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது ஐப்ரோஸ் கிட்ட ஸ்டார்டிங் இந்த இடத்துல அடுத்த பாயிண்ட். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தது இந்த பாயிண்ட், அதாவது ஐப்ரோஸ் முடிகிற அந்த இடம். இந்த லிமிட்டிங் பிலீஃபை இப்போ நான் என்னுடைய நரம்பு மண்டலத்திலேருந்து ரிலீஸ் பண்ணுறேன். இந்த லிமிட்டிங் பிலீஃபை என்னுடைய நரம்பு மண்டலத்திலேருந்து இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தது கண்ணுக்கு கீழே உள்ள இந்த பாயிண்ட். இந்த இடத்துல ரொம்ப வேகமாக தட்டணும்னு இல்லை, ரொம்ப பொறுமையாக தட்டினாலே போதும். என்னுடைய ஆழ் மனதில் இருக்கிற பல வருஷமாக இருக்கிற இந்த என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற இந்த நம்பிக்கையை இப்போ நான் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தது உச்சந்தலை. இதில் 4 விரலையும் வச்சு நம்ம டேப் பண்ணலாம். நம்மளுடைய உச்சந்தலையில் நான் இப்போது ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறேன், நான் இப்போது ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறேன், நான் இப்போ ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல நான் இப்போது ஸ்மார்ட்டாக பணம் சம்பாதிக்க கற்றுக்கிறேன், நான் இப்போ ரொம்ப பணம் ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கிறேன். அடுத்தது இந்த பாயிண்ட் வாய்க்கு கீழே. என்னுடைய நரம்பு மண்டலம் பணம் பல வழியில் வர்றதை ஹாப்பியாக ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்குது. என்னுடைய நரம்பு மண்டலம் ஹாப்பியாக பணத்தை இப்போ ரிசீவ் பண்ணுது. அடுத்தது காலர் போன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடம். பணம்ங்கிறது ஒரு எனர்ஜின்னு எனக்கு தெரியும். நான் என்னுடைய மணி ஃப்ரீக்வன்சியை எப்போவுமே ஹையாக மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு என்னோடய மணி ஃப்ரீக்வன்சி ஹையாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்தது கைக்கு கீழே அண்டர் ஆர்ம்ஸில் டேப் பண்ணிக்கிட்டே சொல்லணும். பணம் என்கிட்ட மகிழ்ச்சியாக வருது, பணம் என்கிட்ட எப்போவுமே மகிழ்ச்சியாக பெரிய அளவில் வருது, பணம் என்கிட்ட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, பணத்துக்கும் என் கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் பணத்தோடு இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கோம். இதே போல் 3லேருந்து 5 ரவுண்டு நம்ம கண்டினியூஸாக செய்யணும். இப்படி செய்யும்போது இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ், பணம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம உடம்பு ஃபுல்லாக சக்தி ஓட்டம் நல்லாயிருக்கும், சீராக சக்தி ஓட்டம் இருக்கும். இது போல் கண்டினியூஸாக நீங்கள் 3 நாளைக்கு செய்யணும். அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கே கண்டினியூஸாக நீங்கள் 3 நாளைக்கு செய்யுங்க. இதே போல் வேறு எந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் மார்க் போட தயங்கினீங்களோ இல்லை மார்க் போடாமல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுடைய பணத்தடைகள் உள்ள இடம். அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே, அந்த பணத்தடைகளுக்கு எல்லாமே இதே போல் நீங்கள் EFT டேப்பிங் செய்யணும். கண்டினியூஸாக 1 மாதம் செய்யுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே கொஷினை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. அதே போல் இந்த கொஷின்ஸ் 10 கொஷின்ஸும் மறுபடியும் 1 மாதம் கழித்து நீங்கள் கேட்டுட்டு மார்க் போட்டு பாருங்கள். உங்களுடைய மார்க் நிச்சயமாக அதிகமாக தான் வரும். ஸோ இதுதான் உங்களுடைய மணி ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். பணம் ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன்.